மழை வேற தூர போகுதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, தார்ப்பா எதுக்கு தலைமலை வச்சுட்டு சமைக்க வேண்டியதான். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பனை ஓலையில சிக்கனை வச்சு பனை ஓலையை கட்டி இட்லி குண்டால வேக வச்சு பயங்கரமா சாப்பிட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து கறியை அலசிக்கலாம். ஜீரகத்தை நசுக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி நசுக்கி எடுத்துக்கலாம். இஞ்சியும் பூண்டும் சேர்த்து நசுக்கி எடுத்துக்கிட்டாச்சு. கறியெல்லாம் நல்லா கீறி போட்டுக்கலாம். அப்போதான் வந்து பனைமட்டையில் வைக்கும்போது நல்லா வேகும். நாம் வந்து பனைமட்டை சிக்கன் செய்கிறதுனால மசாலா ஆட் பண்ணி நல்லா சிக்கனை வந்து ஊற வச்சுக்கணும். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், அது வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். சீரக பொடி போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது. இப்போ வந்து லெமனை புழிஞ்சு ஊற்றிக்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எல்லா மசாலாவும் போட்டு பிணைஞ்சிக்கலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் கறியோட. மசாலா வந்து நல்லா கறியோட சேர்ந்து ஊறணும். நம்ம ஊற வச்சுக்குவோம். பச்சை மிளகா நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் வந்து பொடி பொடியாக வெட்டிக்கலாம். இப்போ வந்து நறுக்கி வச்ச காய்கறி எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிணைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம பொடியாக நறுக்கின காய்கறியெல்லாம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு இந்த கறியோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
நல்லா எல்லாத்தையும் காய்கறிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இனிமேல் ஊற வைக்க வேண்டியதுதான். இந்த பனவலையை வெட்டி தான் இதில் நம்ம சிக்கனை வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். பனவலையை வெட்டிக்கலாம். கறிக்கு தேவையான பனமட்டையை இப்போ வெட்டிக்கலாம். சிக்கன் வந்து நல்லா ஊறிட்டு இப்போ வந்து நம்ம பனமட்டையில் வச்சு இட்லி பண்ணையில் அவிக்கிறது தான். மசாலா கொஞ்சம் மேலே வச்சுக்குவோம். இப்போ வந்து இட்லி குண்டா சூடாயிட்டு தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிட்டு பனமட்டை வச்சு உள்ளே வச்சுக்கலாம். இப்போ மூடிக்கலாம். இப்போ வந்து பனவோலை சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம் வாங்க. சரியான வாசனையாக இருக்குது. பனவோலை சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். சரியான வாசனையாக இருக்குது. கறியை கொஞ்சம் வச்சுக்குவோம். சூப்பராக இருக்குது. பனவோலை டேஸ்ட் இறங்கி அப்படியே கறி நல்லா வெந்திருக்கிறதுக்கும் அதுக்குமா சரியான டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இப்போ வந்து பனங்காட்டில் உட்காந்துருக்கோம். பனங்காட்டில் இந்த பனவோலை சிக்கன் வந்து சூப்பராக சாப்பிட்றோம். சரியான டேஸ்ட்டு, அல்டிமேட்டு. சிக்கன் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்கு.
இதே பனை ஓலையை செஞ்ச சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இதே மாதிரி நம்ம சேனல் நிறைய டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.